ஃப்ரெண்ட்ஸ், நச்சின ஒரு சமையல் விளாகில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சாம்பார் சாதம் குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த உலக்கில் 3/4 உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி, அதாவது 1/4 கிலோ. அது இப்போது 100 துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். சரியா, 1/4 கிலோ அரிசிக்கு 100 துவரம்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒரு சட்டியில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நம்ம சாம்பார் சாதம் நல்லா குலைவாக நல்லா இருக்கும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் 2 தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2, அப்புறம் 3 கேரட்டு, 1 பீன்ஸு, 2 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் 10 சின்ன வெங்காயம் 2ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு, 1 பச்சை மிளகா. இதே போதுமான அளவு. இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது சட்னி கரண்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். கடுகு உளுந்தும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, இந்த 3ஐயுமே ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க, கிண்டி விடுங்க. நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போது இதையும் நல்லா கரண்டி வச்சு எண்ணெயோட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி 2ம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், இந்த 3ஐயுமே இது கூட நம்ம போட்டு இதையும் நல்லா எண்ணெயோட ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காயெலாம் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காயெலாம் போடாதீங்க. கத்திரிக்காய் குழஞ்சி போய் சாதத்தோடு சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா காய்கறியோடு கலந்து விட்டுருங்க. இதோடு நீங்கள் வேறு ஏதாவது சாம்பார் காய், முள்ளங்கி இந்த மாதிரி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நம்ம பருப்பு தானே சேர்க்குறோம் சாம்பார் சாதத்துக்கு, அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜீரண சக்திக்காக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சக்தி சாம்பார் பொடி இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் நான் போடுறேன். அதாவது 1/4 கிலோ அரிசி 100 பருப்புக்கு 1.25 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இல்லாமல் ஒரு மாதிரி மழுமழுன்னு இல்லாமல் நல்லா சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அதையும் ஒரு கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு, அரிசி 2ஐயும் நம்ம உள்ளே சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். இப்போ அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. அப்புறம் கரண்டி வச்சு நல்லா
எண்ணெயோட அரிசியவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அடியிலேருந்து கரண்டி வச்சு பரட்டி இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த உலக்கில் 3/4 உலக்கு அரிசி எடுத்தேன் நான். 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1/4 கிலோ அரிசிக்கு 750 கிராம், அதாவது 3/4 கிலோ தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 1 பாருங்கள், நான் அந்த வர வரைக்கும் அரிசி எடுத்தேன். அதே இதில் 2, அப்புறம் வந்து 3, இப்படி 1க்கு 3ன்ற விதத்தில் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாம்பார் சாதம் வந்து நல்லா கொல கொலன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அளவாக எப்பயும் போல் 1:2 அந்த இதில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து நல்லா குலைவாக கிடைக்காது. எப்பயும் போல் ஒரு மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக. அதுக்காக தான். இப்போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை மேலே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு சுற்றிலும் இந்த முறை வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சைட்லலாம் கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது விசிலெல்லாம் அடங்கிருச்சு. நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். வாவ், நம்மளோட சாம்பார் சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக குலைவாக டேஸ்டியாக நமக்கு சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் குலையாமல் இருந்தாலும் அந்த இதில் வந்து சூட்டோடு அமுக்கி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குழஞ்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், அடியிலேருந்து நான் வந்து நல்லா கலந்து விட்றேன். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைடிஷாக நீங்கள் ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு எதுவுமே சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நச்சின ஒரு சமையல் விலாக்லேருந்து உங்களுக்கு பாய்.